வணக்கம். ஒரு சிஷ்யன் குருவிடம், எனது பிறப்பிற்கு யார் காரணம் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது, இந்த உலகத்திலே ஜீவராசிகள் பிறந்திருக்கின்றனவே, இந்த பிறப்பிற்கு யார் காரணம் என்பதனாய் அந்த கேள்வி அமைகிறது. இது எல்லோர் மனதிலும் இருக்கிறது. எல்லாருமே இதற்கு பதில் சொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். பல்வேறுபட்ட பதில்களும் வெளியிலிருந்து வருகிறது. எனது தாய் தந்தையார் எனது பிறப்பிற்கு காரணமா, அல்லது நான் எனது பிறப்பிற்கு காரணமா, அல்லது இறைவன் எனது பிறப்பிற்கு காரணமா என்பதனால் இந்த கேள்வி அமைகிறது. அப்பொழுது குரு அவருக்கு அந்த விடையை சொல்லுகிறார். எனது உடல் இந்த பூமியிலே வருவதற்கு எனது தாய் தந்தையர் காரணமாகி போகிறார்கள். எனது உள்ளம் வருவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன். எனது உயிர் இந்த உடலிலே பிரகாசமாக இருப்பதற்கு இறைவன் காரணமாக இருக்கிறார். உயிருக்கு காரணம் இறைவன், உள்ளத்திற்கு காரணம் அவரவர், இந்த உடலுக்கு மட்டுமே காரணமாக இருப்பவர்கள் நமது பெற்றோர்கள் என்று அந்த சிஷ்யனுக்கு விளக்கி கூறுகிறார். இந்த உடல் என்ற அமைப்பு ஒரு தாய் தந்தையினுடைய சேர்க்கையினாலே உருவாகிறது. இது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். எறும்பு முதற்கொண்டு யானை வரைக்கும் இந்த உடல் தத்துவம் உருவாவதற்கு, இந்த ஜட தத்துவம் உருவாவதற்கு ஒரு ஜடம், அந்த ஜடத்தினுடைய சேர்க்கையின் காரணமாக ஒரு வடிவத்தை எடுத்து அது வருகிறது. இந்த உள்ளம் என்ற அமைப்பிலே அகங்காரம், அதாவது எறும்பு தன்னை எறும்பென்றும், மனிதன் தன்னை மனிதன் என்றும், அந்த சூழலுக்கொப்ப அவரவர்கள் அதனை வடிவமைத்து கொள்கிறார். அதை பூரண சுதந்திரத்திற்கும் அதற்கான வழி உண்டு. விதியின் கோட்பாட்டின்படி கட்டுண்டு கிடப்பதற்கும் அதற்கான வழி இருக்கிறது. இந்த உயிர் என்ற பிரகாசம், அதை தான் வள்ளலார் அருட்பிரகாசம் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த அருட்பெரும் ஜோதியை வள்ளலார் எங்கே தரிசித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு அதற்கு விடை காண முயலும்போது, ஜோதி என்றாலே வெளியிலே எங்கேயோ இருப்பது போல்தான் நமக்கு தோன்றுகிறது. ஒரு ஜோதியை எங்கு தரிசித்தார் என்றால், ஜோதியை உயிராகவே தரிசித்தார். அந்த வார்த்தையில் அடங்காத, அந்த வார்த்தைக்குட்பட்டுள்ள ஒரு பொருளை விளக்குவதற்காக அவர் ஒரு பெயர் வைக்கிறார். அதுதான் அருட்பெரும் ஜோதி. தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜோதி இருக்கிற வரைக்கும் இந்த உடலானது, இந்த உணர்வானது ஆடுது, ஓடுது, பாடுது. அந்த ஜோதி அணைந்து விட்டால் இந்த ஜவத்தை தூக்கி அடக்கம் செய்து விடுகிறோம். அந்த ஜோதி தான் இறைவன். அதற்குள்ளே நான் என்ற அகங்காரத்தினால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் என்னால் உருவாக்கப்பட்டவை. எனது உள்ளம், எனது கர்மா எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டவை. எனது உடல் என்ற ஒன்றுக்கு மட்டுமே இந்த பெற்றோர்கள் காரணமாகிறார்கள். எனவே அவர்களுக்கு நாம் சிதை மூட்டுகிறோம். நமக்கு நம்ம சந்ததியினர் சிதை மூட்டுகிறார்கள். அவர்கள் இது மாதிரி தான் இந்த உடல் தத்துவம், உள்ள தத்துவம், இந்த உயிர் தத்துவம் அமையப்பெற்றிருக்கிறது. எனவே இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோன்னா, அந்த உயிர் தத்துவமே மூலமானது, அதுவே அனைத்துமாக எங்கும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்ற பதிலை அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார். நன்றியும் வணக்கம்.